இதோ உங்களுக்கான ஒரு சிறிய சோதனை. உங்கள் கண்களை மூடி ஒரு குரங்கை பற்றி நினைத்து பாருங்கள். இப்போது அடுத்த ஒரு நிமிடத்திற்கு அந்த குரங்கை பற்றி நினைக்க கூடாது என்று மனதிற்குள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்ன, குரங்கை பற்றிய நினைவை உங்கள் மனதிலிருந்து விலக்கி வைக்க முடிந்ததா? நிச்சயமாக முடியாதல்லவா? குரங்கை பற்றி நினைக்க கூடாது என்ற எண்ணமே குரங்கை பற்றி இன்னும் அதிகமாக நினைக்க வைத்திருக்கும். இப்போது மீண்டும் ஒரு முறை முயன்று பார்ப்போம். அடுத்த ஒரு நிமிடத்திற்கு ஒரு பூனையை பற்றி நினைத்து பாருங்கள். உங்கள் மனம் பூனையை பற்றிய எண்ணங்களால் நிறைந்த போது குரங்கு உங்கள் நினைவிற்கே வரவில்லை என்பதை கவனித்தீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் தீவிரமாக விலக்க நினைக்கும் கெட்ட எண்ணங்களை மனதிலிருந்து துரத்த முயல்வது மிகவும் கடினம். அதே வேளையில் அதற்கு பதிலாக பயனுள்ள நல்ல காரியங்களை பற்றி சிந்தித்தால் நாம் தவிர்க்க நினைக்கும் எண்ணங்கள் மெல்ல மெல்ல மறைந்து போய்விடும். ஒரு கெட்ட பழக்கத்தை நீங்கள் கைவிட முயலும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் அதே பழக்கத்திற்குள் விழ அதிக வாய்ப்புள்ளது. ஆனால் அந்த கெட்ட பழக்கத்திற்கு பதிலாக ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொண்டால் கெட்ட பழக்கம் தானாகவே அழிந்து போய்விடும். தீய எண்ணங்கள் நம்முடைய மனதில் நுழையும் போது நாம் அதன் வலையில் சிக்கி பாவத்திற்கு ஆளாகிறோம். வேதாகமம் கூறுகிறது, இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, கண்ணியமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, தூய்மை உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்திகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இன்றிலிருந்து இந்த எளிய முயற்சியை தொடங்குங்கள். தேவனுடைய வார்த்தையை தியானியுங்கள். தீய எண்ணங்கள் மனதிற்குள் தலை காட்டும் போதெல்லாம் கர்த்தரின் வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடவுளின் உதவியோடு நீங்கள் தீய எண்ணங்களை மேற்கொண்டு உங்கள் மனதை தேவ பக்தியால் நிரப்புவீர்கள். அது உங்கள் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க தொடங்கும். இன்றே முயற்சி செய்து பார்ப்போமா?